Okay, welcome to NTSC class dated November 24, 2021. Let's go to, there are 10 questions in this PPT. We will try to answer all the 10. The graph of the line x minus y equal to 0 passes through which point? Passes through the point, they have given 4 options. What is that option? 0, 0. 0, comma 0. How did you get that? 0, comma 0. How did you get that? Sir, y minus x minus 0 is equal to 0. X minus y is equal to 0 is equal to 0. That's இல்லை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. X is equal to y. x is equal to y, correct. x is equal to y எங்கே இருக்குது? அந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. 0, 0 இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷன் தான் x equal 0 இருக்குது, y இருக்குது. ஸோ அதான் அந்த 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 வழி தெரியணும். அந்த அந்த ரூட் த்ரூ விச் யூ ஹவ் காட் த ஆன்சர் ஐ ஷுட் நோ. இல்லைன்னா நீங்கள் சும்மா ஏதோ மனசுக்கு வந்தது ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் சொல்கிறீங்க, நாங்கள் அர்த்தமாயிரும். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். கேன் எனிபடி ரீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? Sir, the graph x minus 2y is equal to 2 passes through the point. Answer option 4, 2, 2. So he says the answer is 4, 1. That is second option. Correct on பாருங்க. The graph x minus 2y is equal to 2 passes through the point. Correct, sir. Correct. Okay, how did you find? Correct ன்னு சொன்ன ரெண்டாவது correct ன்னு சொன்னவர் சொல்லுங்க. எப்படி correct? Sir, 4 minus 2 into 1, sir. 2 into 1, 2, sir. Correct. 4 அப்படியே minus 2, substitute 2. பண்ணி பண்ணிட்டா. Right. Very good. Okay. Go to next. இப்போ நீங்களே படிங்க. இப்போ சொன்னார்ல ஆன்சர் அவர் படிங்க. If the diagonal of the rhombus are 18 centimeter and 24 centimeter, then its size is... ஓகே, இன்னைக்கு ஃபுல் படிக்கிறது இவர் தான் படிப்பார். எல்லா கொஸ்டினும் இவர் தான் படிப்பார். இப்போ கடைசியாக படித்தார். பேர் என்னப்பா உன் பேர்? Kadirvel, sir. கதிர்வேலா? ஆமாம், சார். ஓகே, நீங்களே படிங்க அப்போ. சரியா? யாரோ ஒருத்தர் படிங்க. Okay, sir. If the diagonals of a rhombus are 18 centimeter and 24 centimeter, then its side is... போடுங்க பார்க்கலாம். Fifteen centimeter. Okay, now you can explain why you got 50 centimeter? How you got rather? Sir, 18 centimeter வந்து diagonals 9 centimeter 9 centimeter பிரிச்சுட்டா, அப்புறம் 24 centimeter 12 centimeter 12 centimeter பிரிச்சுட்டு அப்புறம் ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த 10ஆம் வகுப்பு மாணவி அளவுக்கு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் சீனியருங்கனால வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, ராம்பஸ் will have 4 sides. All 4 sides are equal. The 2 diagonals will intersect with the 90 degree at the center, and 2 diagonals will bisect each other. That is, அது ரெண்டா பிரிக்கும். So if you take one of the off side of the one diagonal and another off of diagonal, then that will make a right angle triangle with one side of the rhombus. Okay, அப்போ அதுலேருந்து அந்த hypotenuse you can find அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி குட். ஓகே, அடுத்து நல்ல ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க அந்த குழந்தை. இப்போ முதல்ல படித்தவர் கதிர்வேல் படிங்க பார்க்கல. நான் அடுத்த கேள்வியை. Okay, sir. The area of the triangle formed by the point minus 2, 0, 0, minus 2 and 2, 0 is... எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் answer is 0, 0. ஜீரோவா? எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஜீரோவா இருக்க முடியும்? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜீரோவாகவும் இருக்க முடியாது, மைனஸாகவும் இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 4 இஸ் அவுட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 அல்லது ஆப்ஷன் 3 தான். 4ஆ? 2, sir. ஆப்ஷன் 2 ஆன்சர் இஸ் 4. எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
By area of triangle, sir. அதான் எப்படி, என்ன ஃபார்முலா? Area of triangle half into x1 y1 x2 y2 x3 y3 x1 இல்லை இல்லை, y1 தப்பு square. தப்பு தப்பு. அந்த ஃபார்முலா அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஃபார்முலா நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் எப்படி 4 வந்ததுன்னு எனக்கு தெரில. பரவாயில்ல. சரி, இப்போ சொல்லுங்கள், அந்த ஃபார்முலா தப்பு. கரெக்டான ஃபார்முலா சொல்லுங்கள் மக்கள் யாராவது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into x1 y1 plus x2 x4 plus x3 இல்லை இல்லை இல்லை, ராங் ராங் ராங். கரெக்டாக சொல்லணும், சும்மா ஏதோ Sir, area triangle வந்து half into x1 y2 plus x2 y3 plus வெயிட் x1 இன்டூன்னு போடுங்க, இல்லாட்டி பிராக்கெட்னு ஆரம்பிங்க. அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? என்னம்மா சொல்கிறீங்க? எப்படி இப்போ படிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. x1 பிராக்கெட்டில் y2 மைனஸ் y3 அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, இப்போ சொல்லுமா. x1 into y2 plus x2 into y3 plus x3 into y1 minus x2 into y1 plus x3 into y2 plus x1 into y3. இப்படியும் சொல்லலாம். ஓகே, இப்படியும் சொல்லலாம். கரெக்ட். அப்படி போட்டால் உங்களுக்கு 4ங்கிற ஆன்சர் வருது. வேறு ஏதாவது இப்போ ஒரு 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 டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள். இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு கேன் யூ மேக் எ டயக்ராம் ஆஃப் த ட்ரையாங்கிள்? 2,0க்கு ஒரு புள்ளி வைங்க, -2,0க்கு ஒரு புள்ளி வைங்க, 0,-2க்கு ஒரு புள்ளி வைங்க. அப்புறம் அதிலிருந்து நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படியும் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸு இந்த குழந்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா மறந்துடும், இல்லை ஃபார்முலா அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ படம் வரைஞ்சி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். See, if you draw the diagram, it will look like this. I'll show you the diagram now. Then you will understand the importance of. நாங்கள்லாம் இப்படி தான் படித்தோம். நீங்கள் தான் இந்த ஃபார்முலான்ட்டு ஏதோ படிச்சுட்ருக்கீங்க. நாங்கள்லாம் ஃபார்முலாவும் படிக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் படிக்கல. பட் we know how to answer the questions. அந்த காலத்தில் அப்படி தான். பாருங்கள். See, I have actually drawn the diagram. One is -2 0, 2,0 and 0 -2. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டேன். அந்த இப்போ இந்த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, அதாவது -2 0 அந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த லென்த் வந்து 2ஆக இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சாரி எங்கே இருக்குது, எங்கே இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லென்த் வந்து 2. அப்போ அந்த சின்ன ட்ரையாங்கிள், அந்த ஆஃப் ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து ஆஃப் BH அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆஃப் BH இஸ் ஈக்குவல் டு 2. அந்த இன்னொரு இந்த ட்ரையாங்கிளுக்கும் 2 + 2 இஸ் 4. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எல்லா வகையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இஃப் தேர் ஆர் சம் மோர் ஃபார்முலாஸ் ஆல்சோ தேர் தட் மேபி வென் யூ கோ டு 11th and 12th standard யூ வில் ஸ்டடி தட். தேர் ஆர் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் ஊர்பட்ட ஃபார்முலா இருக்குது, 1-2 ஃபார்முலா இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். அதே பையன் படிக்கட்டும். கதிர்வேலா படி பார்க்கலாம். Ayush refer to the system of medicine of. ஆயுஷ் என்பது எது ரெஃபர் எது ஆயுஷோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. Sir, Ayurveda, Yoga, Naturopathy, Unani, Siddha, Homeopathy. ஓகே, நேச்சுரோபதி இங்கே காணுமே, காணுமே. ஆக்சுவலாக எனக்கும் தெரியல அது நேச்சுரோபதி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. பட் ஆயுஷ், யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, நேச்சுரோபதி இருக்கான்னு எனக்கு ஐ டவுட்டு. மேபி இந்த குழந்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கம்மா, வாட்ஸ்அப்பில் போடுமா. நேச்சுரோபதி இஸ் இன்க்ளூடட் ஆர் நாட் இன்க்ளூடட்னு சொல்லுங்கள். சரியா? என்ன நீங்கள் கூகுளில் பார்த்து எதுலையோ பார்த்து சொல்லுங்கள். ஓகே, குட். இந்த ஆயுஷ்ங்கிறது எங்கே வருது? நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் மெடிக்கல் படிக்கணும்னா ஒன்று வந்து MBBS போய் சேரலாம், அல்லது BDS பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸ், தட் இஸ் பல் டாக்டர் ஆகலாம், அல்லது BVSC பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ், மாட்டு டாக்டர் அனிமல் டாக்டர் ஆகலாம், அல்லது ஆயுஷ் டாக்டர் ஆகலாம். ஆயுஷில் இந்த 5ம் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே நீட் வழியாக தான் நீங்கள் பரீட்சை எழுதி நீங்கள் அதுக்கு இது வாங்கணும். கோ டு நெக்ஸ்ட். அவரே படிக்க சொல்லும், படிங்க. When income tax is 3%, a man's net income is ₹2,425. What will it be when the tax rate is
raised to 4%. Okay. When income tax is 3%, a man's net income is 2425. இந்த 3%க்கு அப்புறம் ஒரு கமா இருந்தால் கரெக்டாக இருக்கும். What will it be when the tax rate is raised to 4%? 4% டேக்ஸ் ரைஸ் பண்ணால் அவருடைய நெட் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நெட் இன்கம் என்பது டோட்டல் இன்கம் மைனஸ் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம். நெட் இன்கம் என்பது டோட்டல் இன்கம் மைனஸ் டேக்ஸ். இப்போது டோட்டல் இன்கம் 100ன்னு வச்சுக்கோங்க, 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேக்ஸ் எவ்வளோ? If the total income is 100, what is the tax he will pay? Sir, 3%. 3 rupees. 100 rupees ன்னு சொல்கிறேன், 100% இல்லை. The total income Okay, is sir. 3. அப்போ கையில் எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட? Sir, 90. 97 இருக்கும். அப்போ 97 கையில் இருந்தால், wait, 90, if he has got 97 in his hand and if his 97 is the net income, then the total income is 100. If 2425 is the net income, what is the total income and கண்டுபிடிங்க முதல்ல. Sir, 2428. No. Wrong. அது எப்படி வரும்? Sorry, sir. Sir, 2456. No. 2420. No. You are not calculating. வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறீங்க. என்ன வாயில் வருதோ சொல்லிடலாம். இப்போ என்ன காசா பணமான்ட்டு இருக்கீங்க? கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். கால்குலேட் பண்ணாமே சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஒருத்தர் கூட இப்போ பண்ண தெரியலையா? 97 rupees is the net income அண்ணா, 100 rupees is the total income. So if 2000... Sir, 2423. 9700. No, எல்லாம் ராங். யாருமே கரெக்டாக பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த 2500 is the right answer. அது ஏன் வரலன்னு தெரியல. எப்படி 2500 வந்ததுன்னு யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ சொன்னவர்? $100 divided by 97 into 2425. Sir, 2425 is equal to 97%, sir. 1% is equal to 25 rupees, sir. Okay. Then the remaining 3% is equal to 75 rupees, sir. Correct. So 2500. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? What will it be? It என்ன net income. What will be the net income when the tax rate is raised to 4% ன்னு கேட்டிருக்காங்க. 2400 rupees, sir. 2400, sir. ஆமாம், that is the answer. அப்பாடா, இது போடுறதுக்கு கொஞ்சம் இவ்வளோ கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சோ? கஷ்டம் இல்லை, மறந்துட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. அது அப்படி தான் இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் ஸ்கூலில் எத்தனை போட்டாலும் இங்கே வரும்போது அது கஷ்டமாயிடும். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். அந்த அதே பர்சன் படிக்கட்டும். கதிர்வேல். How long a train? 150 meter long. That and traveling at a speed of 45 kilometer per speed. Kilometer per hour. Per hour. Per hour. Take to cross a platform of length 250 meters. Okay. How long a train 150 meters long and traveling at a speed of 45 km per hour take to cross a platform of length 250 meters. So இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The train speed is 45 km per hour. Train length is 150 meters. Platform length is 250 meters. And if the train has to cross the platform, it means that you have to add these two, 150 plus 250, 400 meters நீங்கள் அது கவர் பண்ணாதான் the train will cross the platform completely. அதாவது லாஸ்ட் போகியும் கிராஸ் ஆகணும், அப்போ தான் அது கிராஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 400 meter is the length. What is the speed? 45 km per hour. You first convert the speed in kilometer per hour to meter per second.
எப்படி கன்வெர்ட் பண்ணுறது 45 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். Into 1000, sir. இன்ட்டு 1000 இல்லையே. into 5/18. Sir, இன்னொருக்கா Into சொல்லுங்க. 5/18 is Sir, the right divided thing. by 60, So how much sir. it comes? 45 into 5/18. How much you are getting? 12.5. 12.5. So that is the speed. So the distance to be covered is 400 meters. So how much time it takes in கேட்குறாங்க. 400 divided by 12.5 is the answer. $32. Correct. அவ்வளோதான். வெரி குட். Who is this girl? 32 சொன்ன கேர்ள் யாரு? Subhashri. சுபஸ்ரீ, வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க கதிர்வேல். A boat travels 20 kilometer upstream in 6 hours and 18 kilometer downstream in 4 hours. Find the speed of the boat. வாட் இஸ் திஸ் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்? யாரா சொல்ல முடியுமா? ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்? அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா ரிவர் போகிற டைரக்ஷனில் எதிர்த்து போகிறது தான் அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா ரிவர் போகிற டைரக்ஷனில் போகிறது டவுன் ஸ்ட்ரீம். ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே அந்த போட்டும் போச்சுன்னா அப்போ டோட்டல் ஸ்பீட் வந்து ரிவர் ஸ்பீட் ப்ளஸ் போட் ஸ்பீட். பட் அப்ஸ்ட்ரீமில் the boat will go against the river, so the total speed will be boat speed minus river speed. அப்போது அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா போட் ஸ்பீட் பின்னு வச்சுக்கோங்க, ரிவர் ஸ்பீட் ஆர்ன்னு வச்சுக்கோங்க. பி மைனஸ் ஆர் இஸ் த ஸ்பீடு. ஓகே, அது வந்து அந்த ஸ்பீடு வந்து 20 டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர். பி ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18/4. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பி கிடைக்கும். அதுதான் ஆன்சர். பி நான் சொல்கிறேன், பி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20/6. பி ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18/4. இப்போ கண்டுபிடிங்க பி எவ்வளோன்னு. சார் 72 சார்? 72 இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். சார் 127 கிலோமீட்டர் சார். இல்லை என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட். இல்லை அது தப்பு. 12.7 kilometers. 12.7 இல்லை இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் என்னென்னா பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள். பி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 6. அடுத்தது பி ப்ளஸ் ஆர். பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 4 டிவைடட் பை அது. இப்போ கண்டுபிடிங்க. இதில் பி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுங்க, ரெண்டு ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு பக்கம் 2b வரும், ஒரு பக்கம் நம்பர் வரும், அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். $0.58. இதை சால்வ் பண்ணுமா? இதை சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன் இதை சால்வ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா?
20 divided by 6 plus 18 divided by 4. LCM என்ன 12. அப்போ இதில் 2னா சாரி இது 2னா 40, இது 3 என்ன 54. அப்போ 94 டிவைட் பை 12. 47 by 6 வருது எனக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சாரி 47 by 12 வருது. 47 by 12 வருது ஆன்சர். B equal to 47 by 12 வருதான்னு பாருங்கள். Answer is 74 by 12, sir. 74 by 12 வா? இல்லை Sir, yes, sir. நோ 74ல் வரல. கரெக்டாக போடுங்க. Sir, 47 by 12. 47 by 12 is the answer. இது வரலன்னா நீங்கள் ரொம்ப கேல்குலேஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இது இவ்வளோ தகராறு அடிக்குது உங்களுக்கு. ஒரு ரேஷியோ வந்தால் அது எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ண தெரியலை, which is actually 8th standard 7th standard problem. It's not 10th standard problem. You did not study properly அப்படிங்கிறது தான் இப்போ தெரியுது. ஸோ I suggest நீங்கள் வந்து அந்த பேசிக் இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தகராறோ அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா பேசிக் மேத்ஸே எனக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலே அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தகராறுன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் இட். ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் வீக், யூ ஆர் ஃபர்காட்டன். ஸோ தட் பெட்டர் யூ நோ equip yourself with all the necessary formulas and practice in ratios and other things. Okay, go to next. Can you read that? Yes, sir. Find the simple interest on a principal of rupees 1000 80 and interesting rate of 6% and for a period of 18 months. போடுங்க பார்க்கலாம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்பீங்க. PNR by 100 is the formula, isn't it? PNR by 100னு ஒன்று இருக்கும், அதுதான் ஃபார்முலா. அந்த PNR by 100 யூஸ் பண்ணி போடுங்க. Sir, 90, sir. Correct. 90 is the correct answer. Okay. 90 வருதான்னு பாருங்க எல்லாருக்கும். Yes, sir. ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. Yes, sir. அடுத்த கேள்வி படிப்பா. சரி, வேற யாரோ படிங்க. அவர் காணோம்னா வேற யாரோ படிங்க. 4% more is gained. 4% more is gained by selling a book for rupees 180 than by selling it at rupees 175. Find the cost price of book. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புக்கை வந்து 175 ரூபாய்க்கு பதிலாக 180 ரூபாய்க்கு விற்றால் எனக்கு வர்ற ப்ராஃபிட்டில் 4% அதிகமாகுது அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி வீட்டிலலாம் போய் மண்டை உடச்சி அது உடச்சி இதை உடச்சி போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஐ எம் க்ளோசிங் நவ். வி வில் மீட் அகெயின் டுமாரோ. ரைட்? Sir, 15 minutes இருக்கு. அதான் இது நீங்கள் ஆமாம் 15 minutes இருக்கு சார். ஆமாம், இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் சரி, இந்த 15 மினிட்ஸில் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் குரியரில் வரும். இந்த 5Bயை நீங்கள் 15 மினிட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வரும். போடுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரை உங்களுடைய குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். 15 மினிட்ஸ் இப்போ வந்து என்னுடைய வாட்சில் 7:58 8:15க்குள்ளே உங்கள் கிட்டேருந்து யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து வந்தால் அவங்களுக்கு சாக்லேட். ஓகே, கிளாஸ்லேயே இங்கேயே போடணுங்க இல்லை, நீ குரூப்பில் கூட போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். பட் யூ ஹவ் டு திங்க். ஓகே, இங்கேயே பண்ணலாம், நத்திங் ராங். ஐ எம் ரெடி, யூ டூ இட். நான் போட போகிறதில்ல, நான் வந்து அடுத்த கிளாஸ் தான் போட போகிறேன். நீங்களாக போடணும் இதை. நான் சொன்னேன் இல்லையா, in an exam if there are 100 questions, 70 questions will be easy, 10 questions will be
ஒரு மாட்ரேட் ஒரு 15 கொஸ்டின் டிஃபிகல்ட் சொன்னால அந்த 15 கொஸ்டினில் ஒன்று தான் இந்த I5B. ஸோ ட்ரை, உங்களால் முடியுதான்னு பார்ப்போம். நான் போட்டேன்னா எனக்கு தான் அறிவு வளரும், நீங்கள் தான் போடணும். எனக்கு அறிவு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் ட்ரை பண்ணி அதை எப்படி அதை போடணும்னு ட்ரை பண்ணி அதில் ஏதாவது கொஞ்சம். சார் 125 சார்? ஆமாம் 125 தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் வந்து 4% சார், அதிலே கொடுத்துட்டாங்க சார். சார் அது 4% கொடுத்ததுனால அந்த 180 மைனஸ் 175 மைனஸ் பண்ணும்போது 5 ரூபா இருக்கு சார். கரெக்ட். அதை 4% equal to 5% மாற்றணும்னா 1% equal to 5% minus 4ன்னு வரும் சார். 5 divided by 4ன்னு வரும் சார். 5 divided by 4 வரும். ஓகே ஓகே, சொல்லுங்கள். அது வந்து அது ஒரு ரேட் வந்துச்சுன்னா 1.25ன்னு வரும் சார், அது டிவைட் பண்ணும்போது. ஆமாம். அதை 1% மாற்றும் போது அப்போ 100% மாற்றணும்னா 1.25 into 100 equal to 125 சார். ஆமாம். கரெக்ட். நீங்கள் போட்டது கரெக்ட் தான். இன்னொரு இடம் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சாக்லேட் உண்டு. மற்றவங்கெல்லாம் வருதான்னு பாருங்கள், பார்க்கலாம். இன்னும் 8:15க்குள்ளே நீங்கள் யார் போட்டாலும் சாக்லேட் உண்டு. சும்மா 125 சொன்னால் பத்தாது. நீங்கள் அந்த கேல்குலேஷன் எனக்கு இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா தான் ஒத்துக்குவேன். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், இவர் வேணால் இவரும் அனுப்பட்டும், நீங்களும் அனுப்புங்கண்ணா, மற்றவங்களும் அனுப்பட்டும். எப்படி போட்டிங்கன்னு பார்க்கணும். ஓகே சார். ஏன்னா நிறைய இது நீ குட்டாம்போக்கில் கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போது தெரியாமல் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக நினச்சி பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப அவங்க சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். தெரியலன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் அது எப்படி தெரியுது, இது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி அவன் பார்ப்பான். பட் இது தப்பாக புரிஞ்சவங்களை என்ன பண்ண முடியும்? குப்பை என்னுள் போடாமல் என்னை சுற்றிலும் வேறு யாருக்கா வந்திருக்கா? எஸ் சார். எப்படி நீங்கள் போட்டிங்களா? உங்களுடைய கால்குலேஷன் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அதாவது ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்போ உங்களுக்கு சாக்லேட் உண்டு. குட். யார் அது எஸ்ன்னு சொன்னது? அவங்க பேர் என்ன? இப்போ ஆன்சரும் சொல்லியாச்சு, 125 ஆன்சரும் சொல்லியாச்சு. அதனால் எப்படி வந்தது மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்கள் பேர் என்ன கண்ணா? சுபஸ்ரீ சார். சுபஸ்ரீ. அதுக்கு முன்னாடி அந்த பையன் பேர் என்ன? உதய சரவணன் சார். உதய சரவணன். சரவணன் சார். 2 பேருக்கும் சாக்லேட் உண்டு. தேங்க்யூ சார். அடுத்தது மற்றவங்கெல்லாம் போடுங்க பார்க்கலாம். சார் நான் போட்டேன் சார். சொல்லுங்க எப்படி? 4% equal to ₹5 சார். 1% வந்து 5 divided by 4 சார். 1.25. ஓகே ஓகே, சரி சரி, கரெக்ட். ஆமாம் போட்டிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய அந்த அட்டம்ப்டே கரெக்டாக இருக்குது. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கண்ணா. அந்த அவர் பேர் என்ன? உதய சரவணன், சுபஸ்ரீ. உங்கள் பேர் என்னம்மா? நித்ய ரூபினி சார். நித்ய ரூபினி. நீங்கள் எல்லாருமே வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கான்னு பாருங்கள். இந்த மெத்தட் ஓகே, ஐ வில் டேக் இட். பட் உங்கள் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் ஸ்கூல் மெத்தட் கொஞ்சம் போட்டு பாருங்கள், வேறு என்ன மெத்தட் போடுவாங்கன்னு. அதாவது உங்கள் ஸ்கூல் மெத்தட் எப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவீங்க இல்லையா? அப்படி தானே வைப்பீங்க? சார் எனக்கு வந்துருச்சு சார். அப்படியா? சார். ஓகே வெரி குட். யார் அது? சந்தோஷா? சார். சந்தோஷ், நீ நிலையூர் சந்தோஷா? இல்ல சார். எந்த ஊர்? மதுரை. மதுரை சந்தோஷா? ஏன்னா சந்தோஷ் நீங்கள், சாரி, நிலையூர் அவர் வேறு, அவர் பேர் மறந்துட்டேன். நம்ம பேர் அவர் ஒரே குரல், நீங்கள் 2 பேருமே.
அவர் இதே மாதிரி பேசுவார். நிலையூர் தான். அவர் நிலையூர் சந்தோஷ் தான். அவர் பேர் சந்தோஷ் தான், பட் அவர் நிலையூர். இங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்போ நீ நிலையூர் கிடையாது, நீங்கள் வந்து மதுரையா? சார். ஓகே, உங்களுக்கும் அந்த இது உண்டு, சரியா? ஓகே சார். ஓகே, சரி. We will close at this. Apra, we will meet in the next class. Okay?